பிரைசலால். இந்த நாளிலும் கூட சென்ற வாரத்திலே எலியாவை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலே எலிசாவை குறித்து நாம் பார்க்கிறோம். எலியாவின் ஆவி எலிசாவுக்குள் வந்திருக்கிறது. எப்படி வந்திருக்கிறது என்றால், எலியா சுழல் காட்டினாலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த எலிசாவுக்கு சால்வியை எலியாவினுடைய சால்வியை எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் எரிகோவில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் குடியிருப்புக்கு நல்ல பட்டணமாக இருந்தது எரிகோ பட்டணம். ஆனால் அதில் உள்ள தண்ணீர் கெட்ட தண்ணீராக இருந்தது. நிலமும் பால் நிலமாக இருந்தது. இந்த ஜனங்கள் எல்லாரும் எலிசா இடத்திலே சொல்லும் பொழுது, இந்த தண்ணீர் மிகவும் கெட்டதாக இருக்கிறது என்று சொல்லி எலிசாவிடத்திலே ஜனங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டபடியினாலே, எலிசாவிடத்தை சொன்னால் ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். எலிசா என்ன செய்கிறான் என்றால், ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு அந்த நீரூற்றண்டையிலே அதை போடும் பொழுது அந்த தண்ணீர் மிகவும் மதுரமான தண்ணீராக மாறினது, ஆரோக்கியமான தண்ணீராக மாறினது. இது எலிசா செய்த அற்புதம். அடுத்தபடியாக இந்த எலிசா அதை முடித்துவிட்டு பெத்தேலுக்கு போகிற வழியிலே போய்கொண்டு இருக்கும் பொழுது அங்குள்ள அந்த பட்டணத்தில் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இந்த எலிசாவை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி எலிசாவை நிந்தித்தார்கள். எலிசாவிற்கு மொட்டை தலையாக இருக்கும். இதை பார்த்து தான் அந்த பட்டணத்தில் அந்த பிள்ளைகள் எல்லாரும் சொல்லி மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி எலிசாவை நிந்தித்தார்கள். இந்த எலிசா கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த பிள்ளைகளை சபித்தான். அப்படி சபிக்கிற வேளையிலே 2 கரடிகள் காட்டிலிருந்து ஓடி வந்து அந்த 42 பிள்ளைகளையும் பீறி போட்டது என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நாம் நிந்திக்கக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. முடியுமானால் அந்த ஊழியக்காரர்களை உபசரித்தால் கர்த்தர் நமக்கு அதனுடைய பலனை கர்த்தர் நிச்சயமாக நாம் கொடுப்பார். பெருசா ஒரு விவசாயி, ஏர் உழுகிற ஒரு விவசாயியாக இருந்தான். இந்த எலியாவின் அற்புதத்தை பார்த்தவுடன் எலிசா எலியாவோடு வந்து சேர்ந்து கொண்டான். இந்த எலியாவினால் எலிசா அழைக்கப்பட்டவன். ஆமென்.